தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா இந்த நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. கரண், எனக்கு தெரியும் உனக்கு அர்ஜுன் மேல பாசம் ரொம்ப அதிகம் தான். ஆனா அதுக்குன்னு நீயே அவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ண எப்படின்னு சொல்லு. அவனும் உன்ன மாதிரி பொறுப்பா இருக்க வேண்டாமா? குட் மார்னிங் அப்பா. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ என்னடா இங்க? ஒன்னும் இல்ல, நீங்க தானே எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்க்கு வாவான்னு சொல்லுவீங்க, அதான் வந்துட்டேன். குட். இப்போ அது உனக்கு புத்தி வந்தது. ஆமா, எப்பவும் உங்க அம்மாவும் பாட்டியும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப வீட்டுல இருப்ப, எப்ப வெளியே போவே, எப்ப வரேன்னு எதுவுமே சொல்றது இல்லையாமே. அவங்க 2 பேரும் உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்க. இத சொல்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணிருந்தாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி சரி, எப்படியோ மனசு மாதிரி நீ ஆபீஸ்க்கு வந்துட்டியே, இனிமே டெய்லி ஒழுங்கா ஆபீஸ்க்கு வர பாரு. சரிப்பா. இதுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் அது இதுன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க வேண்டாம். ஷூர்ப்பா, இனிமே நான் டெய்லி கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்துடுவேன். சரி, போய் வேலையை பாரு. சரிப்பா, நான் வரேன். அப்பா, ஒரு 5 நிமிஷம் நான் அண்ணா கிட்ட பேசணும், கூட்டிட்டு போகவா? போங்க. தேங்க்ஸ் அப்பா, லவ் யூ. அம்மா, அம்மா, சித்தப்பா, சின்னம்மா. என்ன விக்ரம், எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அத்தை. என்ன முக்கியமான விஷயமா? என்ன இது? கடவுளே, எது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனோ அது நடந்துடுச்சா என்ன? சரோஜா ஒருவேளை கர்ப்பமா இருக்காளோ? இவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவ கர்ப்பமாயிட்டா அப்புறம் இந்த சொத்து நம்ம கைமீறி போயிடுமே. என்னப்பா விக்ரம், ஏதாவது விசேஷம் இருக்காப்பா? ஒருவேளை நம்மளோட சரோஜா தாயாக போறாளா? இல்ல சித்தப்பா, எனக்கும் சரோஜாவுக்கும் அந்த நம்பிக்கையே விட்டு போயிடுச்சு. இவ்வளவு வருஷமா நடக்காத ஒரு விஷயம் இனிமேலும் நடக்குங்கிற நம்பிக்கை இல்ல சித்தப்பா. அதுவும் இல்லாம அப்பா அம்மான்னு கூப்பிடறதுக்கு பசங்க நம்ம வயித்துல தான் பறக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? தத்தெடுத்துக்கலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படியே வாழ்க்கையை ஓட்ட நாங்க விரும்பல. நீ யாரை தத்தெடுத்துக்கலான்னு இருக்க சொல்லு. யாரையோ எதுக்காக நாம தத்தெடுத்துக்கணும் அத்தை? அமிர்தாவையே எங்க பொண்ணா தத்தெடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்ன பேசுறாங்க இவங்க? என்ன போய் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க? கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடலாம்னு நினைச்சேன். இவங்க என்னடானா என்னென்னமோ முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நானும் சரோஜாவும் அமிர்தாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவ எங்களுக்கு பிறந்த பொண்ணாதான் நாங்க நினைக்கிறோம். அவளும் இங்க நல்லா பழகிட்டா. அது மட்டும் இல்ல,
அவளுக்கும் சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனால இனிமே அவ நம்ம வீட்டுல நம்ம பொண்ணாவே வாழட்டுமே. ஓ, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் முடிவு செஞ்சுட்டு என்கிட்ட விஷயத்த சொல்றீங்களா? இல்ல இதுல எனக்கு சம்மதம் இருக்கா இல்லையான்னு கேட்க வந்திருக்கீங்களா? அமிர்தாவை எங்க பொண்ணா தத்தெடுத்துக்கிறதுங்கிறது எங்க முடிவுன்னு சொல்றதை விட அது எங்களோட ஆசைன்னு சொல்லலாமா? ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க, இந்த வீட்டோட கௌரவம் மரியாதையை பத்தி யோசிக்கிறவங்க. உங்க அனுமதி இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம், எடுக்கவும் முடியாது. அதனாலதான் எங்க மனசுல இருக்கிறத உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டோம். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அது மட்டும் நடக்காது விக்ரம். நீங்க இப்படி தத்து எடுக்கிறத எக்காரணத்தை கொண்டு நான் ஒத்துக்க மாட்டேன் விக்ரம். அம்மா, வாய மூடி எதுவும் பேசாத. நான் முடிவு பண்ணதுதான் விக்ரம். என் முடிவை நான் கண்டிப்பா மாத்திக்க மாட்டேன். இது பார்ப்பா விக்ரம், இந்த வீட்ல எந்த முடிவா இருந்தாலும் அத அண்ணி தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு நீ தத்தெடுக்கிறது பிடிக்கலங்கிற போது அவங்கள வற்புறுத்துறது சரியில்லப்பா. ஆமா விக்ரம், அக்கா எந்த முடிவு எடுத்தாலும் 100 தடவை யோசிச்சுதான் முடிவு எடுப்பாங்க. அவங்களே இப்போ நீங்க அமிர்தாவை தத்தெடுக்க வேண்டாம்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும்ல. வேணாம் விட்டுருப்பா. எதுக்காகமா அமிர்தாவை நாம தத்தெடுக்க வேண்டான்னு நீங்க சொல்றீங்க? அமிர்தா நல்ல பொண்ணு இல்லன்னு நினைக்கிறீங்களா? நல்லவளோ கெட்டவளோ இப்ப அது முக்கியம் இல்ல. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதா முக்கியம். அவளை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இங்க பாரு சரோஜா, எனக்கு ஓ மேலயோ விக்ரம் மேலயோ எந்த விதமான கோபமும் இல்ல. நான் அமிர்தாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவ பின்னாடி ஏதோ விசித்திரமான கதை இருக்கு. மனுஷங்களோட பழக மாட்டேங்கிறா, மனுஷங்களோட பேச மாட்டேங்கிறா. தான் அப்பா அம்மாவை கொண்டவங்கள பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்றா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதே அமிர்தாவை தேடிக்கிட்டு போலீஸ் ஒரு நாள் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். அப்ப தெரியும் உங்களுக்கு. தத்தெடுத்தே தீர்வேன்னு சொன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஏ அர்ஜுன், கைய விடுறா. என்னடா உனக்கு பிரச்சனை? தினமும் எல்லாருக்கும் பதில் சொல்லி எனக்கு வெறுத்து போச்சு. எல்லாரும் வந்து என்னையே கேக்குறாங்க, அர்ஜுன் உன்கிட்ட எல்லா உண்மையா சொல்லுவான் சொல்லுன்னு. எல்லாருக்கும் பதில் சொல்லி என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. நீ ஒருத்தன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. இருதல கொள்ளி எறும்பு மாதிரி தவிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உன்னை டென்ஷன் படுத்த மாட்டேன். சரி என்னமோ பண்ணு. அது சரி, என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? என்ன விசேஷம்? விசேஷம் இருக்கிறதால தானே வந்திருக்கேன். இன்னைக்கு கோவிலுக்கு என் ஆள் வந்தா. அவகிட்ட பேச நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. ஏண்டா, அந்த பொண்ணு உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாளா? தயவு செஞ்சு என் பின்னாடி வர முயற்சி பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆஹா, நோ அமிர்தா அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல. ஆனா இன்னைக்கு அவ கூட யாரோ வந்தாங்க. மோஸ்ட்லி அவ அப்பா அம்மாவா தான் இருக்கணும். அப்புறம் என்னாச்சு? போய் அவங்க கிட்டே பேசிட்டியா? பேசுறதுக்கும் ட்ரை பண்ணனா, அதுக்குள்ள வீட்ல இருந்து போன் வந்துருச்சு. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ப்ளீஸ் அண்ணா, அமிர்தா கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. டெய்லி அவளை எப்படியாவது மீட் பண்ணணும், அவகிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு நீ தான் ஏதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா கொடுக்கணும். ஓஹோ, கொஞ்ச நேரம் வந்து அப்பா கிட்ட ஆபீஸ் வேலை எல்லாம் பாக்குறேன்னு சொன்னேன், அதெல்லாம் போய் தானா? பின்ன என்னவா, அப்பா முன்னாடி வந்து இதான் விஷயம் உண்மையை சொல்ல முடியுமா என்ன? டே அண்ணா, ஆபீஸ பாத்துக்கிறதுக்கு நீ அப்பா சித்தப்பா எல்லாரும் இருக்கீங்கல்ல, நான் வேற வந்து என்ன பண்ண போறேன்? இனி என்னோட ஒரே குறி அமிர்தாவோட காதல ஜெயிக்கணும். அதுக்கு நீ தான் டிப்ஸ் கொடுக்கணும். ஏய், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் என்ன ஐடியா கொடுக்கற பேங்கா வச்சிருக்க? பேங்கரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு ஐடியா கொடுக்கணும், அவ்வளவுதான்.
பாலைவனத்துல தண்ணி இல்லாம தவிக்கிற ஓஎஸ்எஸ் மாதிரியான என் காதலுக்கு ஐடியாங்கிற தண்ணியை ஊத்தி என்னை காப்பாத்தேன். உன்னைதான் நம்பி வந்திருக்கேன். காப்பாத்துறியோ கைவிடுறியோ உன் இஷ்டம்பா. எப்படி போனாலும் நீ என்ன விட மாட்ட போல இருக்கேன். என்ன பண்றது? எந்த மாதிரி ஐடியா கொடுக்கணும் அவனுக்கு? நீ ஒரு காரியம் பண்ண. உன் லவ் விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லு. அவங்களை கூட்டிக்கிட்டு நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு பாத்துரு. அவ்வளவு எதுக்கு? கையில ஒரு கட்டையை கொடுத்து என் மண்டையில அடிங்கன்னு சொல்லவா? டே அண்ணா, அப்பா அம்மா முன்னாடி போய் நான் லவ் பண்றேன்னு சொன்னா அவங்க என்ன சும்மா விட்டு வச்சிருவாங்களா? அதெல்லாம் இப்ப நடக்காதுடா. அமிர்தா சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான். முதல்ல நான் உன்கிட்ட கேட்கிற ஐடியா அமிர்தாவோட மனசுல என்ன பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்புறம் அவ காதல ஜெயிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஐடியா எனக்கு ஒண்ணுமே தெரியலையடா. பிளீஸ்டா அண்ணா, எங்கேயாவது மண்டையை அடிச்சுக்கோ. ஏதாவது ஒரு ஐடியாவை கொடு. என் காதல என்ன ஜெயிக்க விடா. அண்ணா, இன்னைக்கு கோவிலுக்கு அமிர்தா கூட அவங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னு சொன்னல, அவர் இந்த கார்டு என்கிட்ட கொடுத்தாரு. அவருக்கும் நம்மள மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கான். நானும் நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவா? இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்ல? ஹலோ கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஒருவேளை நீங்க போய் சொந்த கம்பெனி ஏதாவது இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏன் அப்படி சொல்ற? இன்னும் என்னடா, உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல A to Z எதுவும் தெரியாது. ஒருவேளை பிசினஸ் சம்பந்தமா உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாரு, அப்புறம் நிச்சயமா நீ மாட்டிப்ப. ஆமா இல்ல, நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. அவர்கிட்ட என்னன்னு சொல்றது? எஸ், நான் எப்படியோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன்ல, அதையே அஸ்திவாரமா வச்சுக்கிட்டு அவர் கம்பெனியில ஒரு வேலை கேட்டா? ஹலோ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவர் கேட்டாருன்னா என்னன்னு சொல்வீங்க சார்? அதுக்கு தான் நீ இருக்கல்ல. நானா? டென்ஷன் ஆகாதனா? அங்க பிரச்சனை வந்தா மேனேஜ் பண்றதுக்கு ஆபத் பாண்டவ மாதிரி நீ இருக்கன்னு சொல்ல வரனா? அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ல வர? உன்னை ரெஃபரன்ஸா சொல்லி உன் போன் நம்பர் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஒருவேளை தப்பி தவறி அவர் உனக்கு போன் பண்ணிட்டாருன்னா நீ மேனேஜ் பண்ணிக்கோ. என்னன்னு சொல்றது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. மொத்தத்துல நீ மேனேஜ் பண்ணணும், அவ்வளவுதான். நான் அவர்கிட்ட வேலைக்கு சேரணும். ப்ளீஸ் அண்ணா, எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்லைன்னு தெரியும்ல. சரிப்பா சரி, அவர் போன் பண்ணாருன்னா நான் பேசிக்கிறேன். மை ஸ்வீட் பிரதர். அண்ணா உன்ன மாதிரி தாண்டா இருக்கணும். பாய். ஏ அர்ஜுன், இப்ப எங்கடா போற? வேற எங்க ஓட போறேன்? என் வருங்கால மாமனார் கிட்ட வேலைக்கு சேர போறேன். அப்பா நீ எங்கடா போனாருன்னு கேட்டா என்னடா சொல்றது? இதையும் நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? எதையாவது சொல்லி மேனேஜ் பண்ணு. நீ என் செல்ல அண்ணா இல்ல. பாய். டேய் அர்ஜுன். ராஜி, என்ன ரொம்ப தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக உன் மூளையை போட்டு இப்படி கசக்குற? என்னத்தங்க சொல்றது? இந்த சொத்தை மொத்தத்தையும் அடையலான்னா விக்ரமும் சரோஜாவும் நடுவுல தடங்களா நிக்கிறாங்க. எப்படியாவது அவங்க கதையை முடிச்சு இந்த சொத்தை மொத்தத்தையும் அடையலான்னு ட்ரை பண்றேன். ஆனா ஊர் பேர் தெரியாத எவ்வளவு அனாதை வீட்டுக்குள்ள வந்து இப்படி படுத்துறாளே நம்மள. ஏதோ 2 நாள்ல இருந்து அப்புறம் கிளம்பிடுவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவளையே தத்தெடுத்து இந்த வீட்டு பொண்ணு ஆக்கலாம் ட்ரை பண்றாங்க. இந்த விக்ரமையும் சரோஜாவையும் இப்படியே விட்டா அப்புறம் நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காம போயிடும். அவங்கள ஒரு வழி பண்ணி ஆகணும். இல்லன்னா இந்த வீட்ல நமக்கு இருக்க இடமே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க இப்போ? எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்டா எப்படி? உங்க தலையில மூளையே இல்லையா? நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ராஜி? தான் எப்படியோ பாம்பாட்டி கிட்ட சொல்லிருக்கோம்ல, அவன் பாம்பு பிடிச்சிட்டு வந்தா ஒரே கடியில எல்லா விஷயம் முடிச்சிடும். சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எனக்கு மூளை இல்லைன்னு கேட்டல, ஆனா இப்ப உனக்குதான் மூளை இல்லைன்னு தெரியுது. காலிங்க சர்ப்பத்தை கொண்டு வந்து சரோஜாவை கடிக்க வச்சா சரோஜா செத்து போயிடுவா. சரோஜா செத்ததுக்கு அப்புறம் அமிர்தாவுக்கு இந்த வீட்டுல வேலையே இல்ல. ஆமா இல்ல, எனக்கு இது தோணவே இல்ல. அதுக்குதான் சொல்றேன், ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ரொம்ப டென்ஷன் ஆனினா மூளை மங்கி போயிடுமா. அதுக்கப்புறம் எதுவும் பிளான் பண்ண முடியாது. நாம என்ன செஞ்சாலும் கூலா பிளான் பண்ணி செய்யணும். சரி சரி, கூல் கூல். கூல் கூல். உடனே அந்த பாம்பாட்டிக்கு போன் பண்ணுங்க. காளிங்க சர்ப்பம் கிடைச்சதான்னு கேளுங்க. கிடைச்சா உடனே கொண்டு வர சொல்லுங்க. சரிங்க மேடம், இப்பவே கேக்குறேன்.
நீங்க கூலா இருங்க. இப்ப தத்தெடுக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒருவேளை நீங்க அப்படி தத்தெடுத்தே ஆகணும்னு நினைச்சா இந்த அமிர்தா எதுக்கு? ஒரு சின்ன குழந்தை தத்தெடுத்துக்கலாம் இல்லையா? இது வரைக்கும் தத்த எடுக்கணும்னு யோசனையே வந்தது இல்லம்மா. ஏதோ திடீர்னு வந்த ஒரு ஆசை, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம அமிர்தா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரோஜாவுக்கு அவன் மேல ஒரு தனி பாசம் வந்துடுச்சு. என்ன புரியாத அன்பு. தான் வயித்துல பிறந்த பொண்ணு மாதிரி ஒரு எண்ணம். அதனாலதான் வேற யாரையோ தத்த எடுத்துக்கிறதுக்கு பதிலா சரோஜாவுக்கு அமிர்தாவையே தத்தெடுத்துக்கலான்னு ஆசை வந்திருக்கு, அவ்வளவுதான். தனக்கு ஒரு வாரிசு உண்டாகலன்னு சரோஜா தினமும் அழுதுகிட்டா. அதுவும் இல்லாம ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன். அமிர்தாவை தத்து எடுத்துக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்தா சரோஜா மனசுல இருக்கிற ஒரு பெரிய குறைய நீங்க தீர்த்து வச்ச மாதிரி இருக்கு. இல்ல விக்ரம், இது நடக்கவே நடக்காது. அமிர்தா இந்த வீட்ல உன் மகளா வளர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அத்தை, ப்ளீஸ். எங்களுக்கு அமிர்தா தான் பொண்ணா இருக்கணும். இங்க பாரு சரோஜா, உன் மேல எனக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அபிப்பிராயம் சொல்றதை விட உன்னை நான் என் மகளாவே நினைச்சிட்டு இருக்கேன். அத நீ கெடுத்துக்காத சொல்லிட்டேன். ஆமா சரோஜா, அக்காக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு தெரியும்ல. அதுவும் இல்லாம அமிர்தாவை பத்தி நமக்கு முன்ன பின்ன எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவளை இந்த வீட்டு பொண்ணு ஆக்கிக்கிறது எப்படி சரியா இருக்கும் சொல்லு. அது மட்டும் இல்லாம எல்லாத்தை விட மேலா அமிர்தா யாரு, அவளோட அப்பா அம்மா யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. பகல் பூரா வீட்ல தான் இருக்கா. ஆனா ராத்திரி ஆனா எழுந்து எங்கேயாவது போயிடுறா. அவ எப்ப போறா எப்ப வராங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அவளோட நடவடிக்கையே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. அப்படிப்பட்டவளை இந்த வீட்டுல தத்தெடுத்துக்கிறதுனா வேலியோரமா தான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற பாம்பை புடிச்சு கழுத்துல சுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். ஐயோ சின்னம்மா, நீங்க தேவையில்லாம அவளை சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. விக்ரம், ராஜேஸ்வரி சொல்றது 100க்கு 100 உண்மை. அமிர்தா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்ப எனக்கு இந்த விஷயமும் பிடிக்கல. அண்ணி, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? விக்ரம் சரோஜாவுடைய சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? யோசிங்க அண்ணி, அவங்க ஆசைப்படுற மாதிரியே தத்தெடுத்துக்கலாம்ல. தேவ், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன் அண்ணி. தனக்கு குழந்தை இல்லன்னு பாவம் சரோஜா எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கா. அது பாத்துட்டு இருக்க விக்ரம் உள்ளுக்குள்ளேயே துடிச்சிட்டு இருக்கான். இப்ப அமிர்தாவை தத்தெடுக்கிறதுக்காக மனசு பூரா ஆசையோட வந்திருக்காங்க. அவங்க ஆசைக்கு நாம ஏன் தடையா நிக்கணும்? அதான் அக்காவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்புறம் நீங்க என்ன? ராஜி, உனக்கு ஒரு புள்ள இருக்கான். அதனாலதான் சரோஜாவோட வேதனை என்னன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணி, அமிர்தாவை தத்தெடுக்கிறதுக்காக விக்ரம் சரோஜாவுக்கு அனுமதியை கொடுங்க. சரி, தேவ் சொன்ன வார்த்தைய நான் ஒத்துக்கிறேன். நீங்க அவளையே தத்தெடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் சித்தப்பா, என்னோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்காக. எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிட்டு? உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்.
அந்த நாகினியை எங்கன்னு போய் தேடுறத? எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்கிறா. எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குத. எந்த ஊர்ல அவ ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குத. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறத? சொல்லுமா. எங்கடா இருக்க? வெளியில இருக்க. ஏன்? அர்ஜுன எங்கேயாவது பாத்தியா? இல்லையே. ஏமா, அவன் வீட்ல இல்லையா? இல்லப்பா, வீட்ல இல்ல. காலையில வெளியில போனவன் தான். இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்ல. நேத்து ராத்திரியும் ரொம்ப லேட்டா வந்தா. விஷ்ணுவை கேட்டா பிசினஸ் பிசினஸ்னு புலம்புறான். நான் சொல்ற எதையும் காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறான். தயவு செஞ்சு நீயாவது அவனை கொஞ்சம் பாத்துக்கோப்பா. இவ்வளவு நாள் ஏமா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏன் சொல்லலனா? முதல்ல நீ என் கண்ணுல பட்டாதானடா. சரி சரி விடுங்க. அதான் இப்ப என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவனை என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. சரி, நான் போனை வச்சிடுறேன். காலையில விட்டு விட்டு போயிட்டு நைட்டு தான் திரும்பி வரானா? அப்படி அவன் எங்க தான் போறான்? ஒருவேளை ஏதாவது ஒண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டானோ? எதுக்கும் அம்மா சொன்ன மாதிரி அவனை கண்காணிக்கிறது நல்லதுதான்.